கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 22வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றதை இன்றைய நாட்களில் நாம் பார்க்கின்றோம். நம் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, என்னிடத்தில் நீங்கள் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றவராக இருக்கின்றார். அநேகர் இன்றைய நாட்களில் சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டு, தன்னுடைய சுயபலத்தை நம்பிக்கொண்டு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான வசதி வாய்ப்புகள், படிப்புகள் மற்ற காரியங்களை குறித்து அவர்கள் பெருமை பாராட்டி கொண்டு கடவுளை விட்டு தூரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள், உங்களை மீட்டுக் கொண்டவர் நானே என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். பிசாசின் பிடியிலிருந்தும், பாவக்கட்டுகளிலிருந்தும், வியாதி பலவீனங்களிலிருந்தும், அந்தகார வல்லமையின் கிரியைகளில் இருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்காக இரத்தம் சிந்தி நம் ஒவ்வொருவரையும் மீட்டு அவருடைய கிருபையின் கரத்தினாலே நம்மை தாங்கி பாதுகாத்து எங்களை போஷித்து நம் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்து நித்தம் தாங்கி வருகின்றவராக இருக்கின்றார். இன்றைய நாட்களில் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றவராக இருக்கின்றார். ஆகவே நாம் இன்னும் எந்தெந்த இடங்களில் நாம் கர்த்தரிடத்துக்கு திரும்ப வேண்டுமோ அந்தந்த இடங்களில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்படியாக, கர்த்தர் பக்கம் திரும்பும்படியாக இன்றைய நாட்களில் ஆண்டவராகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றவராக இருக்கின்றார். இந்த உலகத்தில் மனிதனையும் மனிதனுடைய காரியங்களையும் நம்பாதபடி கர்த்தரையே எப்பொழுதும் நம்பி காணப்படக்கூடிய பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நன்மை தீமை எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக, தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். அவர் பக்கம் திரும்பும் பொழுது அவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை அனுதினமும் தாங்கி தப்புவிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார்.